மக்களே, இதுதான் வந்து குஹேஸ்வரி பீடம். இது வந்து ஒன் ஆஃப் த சக்தி பீட். இந்த இடத்துல தான் நம்மளுடைய பார்வதி தேவியோடைய ஏனஸ் அண்ட் ரெக்டம் விழுந்த இடம். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ். குஹ்யா அப்படிதான் ரகசியம். ஸோ ரகசியமான பார்ட்ஸ் விழுந்த இடம் அப்படின்றதுனால இந்த கோவில் இருக்க தெய்வத்தோட பேரு குஹ்ய காளி குஹேஸ்வரின்னு சொல்லுவாங்க. உள்ள போய் பார்க்கலாம். நார்மலாக நம்ம கோவிலில் வந்து விநாயகர் இருப்பார், அதே போல் இங்கே விநாயகர் முருகர் சொல்லுவாங்க. இங்கே என்ன அப்படின்றது எனக்கும் கிளியராக தெரியல. உள்ள போய் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். வணக்கம். இப்போ குஹ்ய காளி கோவில் இருக்குன்னு நம்ம சொன்னோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போட்டோ வீடியோ கிடையாது. என் கண்ணில் நான் படம் பிடிச்சதை உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டெய்டி அப்படின்னு உள்ள சிலாரூபம் எதுவும் இல்லை. இட் செட் தட் இவங்களுடைய குதம் விழுந்த இடம், அதாவது ஏனஸ் அண்ட் ரெக்டம் விழுந்த இடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் உள்ள இருக்கு. அண்ட் இப்போ கரெக்டாக இந்த நேரத்துக்கு உள்ள ஒரு பலி கொடுத்துருக்காங்க. இது தந்திரம் சம்பந்தப்பட்ட கோவில் அப்படிங்கிறதுனால இங்கே பிரசாதமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு பலி கொடுக்கறது தான். ஸோ உள்ள நம்ம நார்மலாக சொல்லுவோம், ஆனால் இன்னைக்கு கண்ணால் அதை பார்த்துருக்கேன். அண்ட் இது சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியல. நமக்கு மனசில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற ஒரு சிக்கனும் ஒரு மட்டனும் இப்படி தான் வந்து அதோட உயிரை விடுது. ஸோ லிட்டில் டிஸ்டர்ப்டாக தான் இருக்குது. பட் ஃபார் ஷுர் திஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் பிளேஸ். வெரி 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 பவர்ஃபுல் சக்தி பீடம். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ், இன்னைக்கு வந்து எனக்கு வீடியோ இப்போ பண்ணி கொடுக்குறது தருண். தேங்க்யூ தருண், வீடியோ கட்டுச்சு. அப்படியே இங்கே வாங்க தருண், அப்படியே எப்படி வாங்க. ஆக்சுவலி ஷோ திஸ் உள்ள கோவிலில் வந்து நாட் அலோவ் வீடியோ போட்டு வெளியில் மட்டும் உங்களுக்கு பாருங்க. அந்த பக்கம் அப்படியே பாருங்க, ஃபுல்லாக கடைகள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலில் இந்த வளாகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடைகள்லாம் இருக்குது. அதே போல் அந்த பக்கமும் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து விளக்கு போடுற அந்த இடம்லாம் இருக்குது. இதுக்கு மேலே வீடியோ நாட் அலோவ். அங்கே வந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸார் இருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஒரு குரங்கு கிட்ட தெரியுதா? குரங்கு தெரியுது. அங்கே அந்த குரங்கு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சிவலிங்கம், அதுக்கு மேலே சதா அந்த நீர் அபிஷேகம் ஆறா போல ஒரு இருக்கு. இங்கே நிறைய குரங்குகள் வந்துருச்சு. நிறைய குரங்கு, நிறைய புறா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நம்ம சவுத் இந்தியன் கோவிலில் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே அந்த மாதிரி சுத்தத்தை நம்மளால் பார்க்க முடியல. பட் இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த இது தெரியுது இல்லையா, இந்த 4 சைடுமே பார்த்தீங்கன்னா வெள்ளினால வேயப்பட்டது. சில்வரில் வந்து இந்த வெள்ளி சாத்தியிருக்காங்க. ஒரு இடத்துல இந்த குடம் போல ஒரு அமைப்பு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகர், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அது என்ன தெய்வம்னு கரெக்டாக தெரியல. கையில் ஒரு ஜபமாலை அண்ட் கையில் ஒரு கபாலம் இருக்கு. ஸோ யூ கான்ட் சே இட் இஸ் முருகா அண்ட் டோன்ட் நோ வெதர் இட் இஸ் பைரவா, தெரியல எனக்கு எக்ஸாக்டாக. பட் இது மாதிரி இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் இருக்கு. அண்ட் மேலே ஒரு ஃபார்ம் இருக்குது, அது வாயிலேருந்து பாம்பு 2 சர்பம் இருக்கா போல இருக்கு. இதெல்லாம் என்னென்னு நான் கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு ரிசர்ச் பண்ண இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்புறமா கொடுக்குறேன். ஸோ இதுதான் குஹ்ய காளி டெம்பிள். அப்படியே ஒரு சுற்றி மேலே பார்த்தீங்கன்னா எல்லா தந்த்ரா ஃபார்ம்ஸ். புத்திசம்ல வந்து இவங்கள வஜ்ர யோகினி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தை காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இங்கே இருக்கிற லோக்கலாக இருக்கிற இவங்களோட ஹெல்ப்போட அதெல்லாம் என்னென்னு படித்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சப்த கன்னிகள்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு வந்து பிராமினி, மகேஸ்வரி, கௌமாரி அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்க சப்த கன்னிகளை தான் இந்த இடத்துல அவங்க வச்சுருக்காங்க. இதில் அவங்க மகாலட்சுமியும் சேர்த்துருக்காங்க. கடைசி இடத்துல மகாலட்சுமி